இது இந்த விவாதத்துல முக்கியமா பேச வேண்டிய சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் பட் இன்ட்ரெஸ்டிங் சிலபஸ். அது ஒண்ணுதான் நண்பர் குமரகுருகிட்ட தான் கேட்கணும். இப்போ நிதியமைச்சருடைய கணவர் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய வரைபடம் மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா நீங்க இதற்கு எதிர்வணி ஆற்றி இருக்க வேண்டும். இந்நேரத்துக்கு இதுவரைக்கும் பாஜக கட்சிகள் எல்லாமே அதை சொல்றாங்க. இல்ல ஒரு நிதியமைச்சருடைய கணவர் சொல்லும் போது இருக்கிற அந்த வலிமை இருக்குல்ல, அதிகாரியா பாருங்க. இல்ல அது ஒண்ணு இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. மோடிக்கு கேரண்டின்னு சொன்னாரு. மதுரவாயில் சென்னை துறைமுகம் டு மதுரவாயில் மேம்பாலம் 2 அடுக்கு மேம்பாலம் அடிக்கல் நாட்டப்பட்டு திமுக ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு இதுவரை அந்த கேரண்டியை பற்றி பாஜக யாராவது வாய்த்திருக்கிறார்களா? மூணாவது ஒரே கேள்வி நண்பர் ஆர்கே கிட்ட. சமீபத்தில் ஹைதராபாத்ல நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இந்த பண மதிப்பிழப்பு என்பது ஒரு சட்ட விரோதமானது. ஏழை சாமானிய மக்கள் நெருக்கடியை உணராமல் செய்து நான் கூட நல்லது நினைச்சேன். ஆனால் மொத்த கருப்பு பணத்தையும் வெள்ளையாக்குவதற்கான ஒரு வழிதான் இது என்று சொன்னார்கள். அது நண்பர் அது பதில் சொல்லணும்.